ரிஸ்க் எடுக்கிறவன் தான் ஆண்டர்பிரனர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ரிஸ்க் எடுக்க தயங்குறவன் ஆண்டர்பிரனரே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நாங்கள் 1984 எந்த மாதிரி நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணோமோ அதே குவாலிட்டிலாம் இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி மக்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பா வந்து ஒரு பேப்பரில் அணில், குயில், சிங்கம் அப்படின்னு ஒரு 6-7 பேர்களை எழுதி பக்கத்தில் இருந்த கோயிலில் போய் போட்டு அது எடுத்தப்போ 3 தடையும் அணில் தான் வந்துச்சு. எல்லாரும் வந்து சேல்ஸ் இல்லை, சேல்ஸ் ரொம்ப டர்ன் ஓவர் குறைஞ்சிருச்சுன்றாங்க. எங்களுக்கு ஜாஸ்தி டர்ன் ஓவர் பண்ணி நாங்கள் கொரோனா டைத்துலாம் ஜாஸ்தி டர்ன் ஓவர் பண்ணோம். பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த இன்டர்வியூ வந்து எல்லாருக்கூடையும் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். எதனாலன்னு முழுசாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் என் சுகுமாரன் அவர்கள் தான். ஸோ இவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இந்த அற்புதமான ஒரு பொழுதில் வந்து உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அணில் சேமியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு ஃபேவரட் ஃபுட்டுன்னே சொல்லலாம் சார். சேமியா சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டாங்க. காலையில் நிறைய அம்மாக்கள் வந்து பண்ணி கொடுக்குற ஒரு முதல் டிஷ்ஷாக வந்து அந்த டிஷ் வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ இந்த பயணம் வந்து எப்போ முத ஆரம்பிச்சது சார்? 1984 என்னுடைய அப்பா திரு ஏ நாகராஜன் அவர்கள் மூலமாக இந்த பயணம் தொடங்குச்சு. ஓகே. அதுதான் சார். இந்த படிப்படியாக ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ உங்கள் வீட்டில் வந்து சொல்லி வளர்ந்துருப்பீங்க, கேட்டு வளர்ந்துருப்பீங்க, நிறைய கதைகளை கேட்டு வளர்ந்துருப்பீங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஸோ அது எப்போ ரெக்கவர் ஆச்சு, எப்போ வந்து பிஸ்னஸ் வந்து பீக்குக்காக மாறுச்சு சார்? ஸோ என்னுடைய அப்பா திரு ஏ நாகராஜன் அவர்கள் தான் வந்து இந்த நிறுவனத்தை வந்து தொடங்கினாங்க. அவங்க தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் அனில் ஃபுட்ஸ். அவங்க வந்து 10th ஃபெயில். அவங்க ஒரு 10வது ஃபெயில் ஆகிட்டு ஒரு பலசர் கடையில் வந்து ஒரு நார்மல் எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணாங்க. ஓகே. பட் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அவங்கள ஒரு 10-15 வருடங்கள் அந்த நிறுவனத்துக்கு ரொம்ப லாயலாக இருந்ததுனால அவங்களால வந்து அந்த நிறுவனத்திலேயே வந்து ஒரு உயர்ந்த பொறுப்பில் வந்து அவங்களால வர முடிஞ்சது. ஓகே. அவங்க நல்ல ஒரு பொறுப்பில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஓகே. அதாவது ஒரு சேமியா தயாரிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் எங்கள் அப்பாவுக்கு வந்து சேமியா பற்றி என்னன்னே தெரியாது, மேனுஃபேக்சரிங் என்னன்னே தெரியாது. ஆனால் அவர் ஜஸ்ட் ஒரு பலசரு கடையில் ஒரு நிர்வாகம் பண்ணுற ஒரு பொறுப்பில் இருக்கிறார். பட் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அவர் வந்து நோ சொல்லவே இல்லை, உடனே வந்து எஸ்ன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ ஒரு ஆண்டர்பிரனருக்கு முதல் தகுதி என்னென்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்ப அதை நம்ம கிராப் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அவர் எதுவுமே தெரியாதப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்ப அவர் கிராப் பண்ணிக்கிட்டார். அதுதான் முதல் ஒரு தகுதி ஒரு ஆண்டர்பிரனருக்கு. ஓகே. ஏன்னா நிறைய நேரங்களில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, எனக்கு இது தெரியாது அதனால் நான் இதையும் பண்ணணும் அப்படின்ற மனநிலை இருப்பாங்க. பட் சரியான ஒரு ஆண்டர்பிரனர் மனநிலை என்னென்னா வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை குயிக்காக எடுத்துக்கிறது தான் வந்து மிக தகுதியான ஒரு விஷயம். ரிஸ்கையும் ஒரு பக்கம் யோசிக்க கூடாதுல்ல சார்? ரிஸ்க் வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இறங்கி துணிஞ்சு செய்யணும். ரிஸ்க் எடுக்கிறவன் தான் ஆண்டர்பிரனர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ரிஸ்க் எடுக்க தயங்குறவன் ஆண்டர்பிரனரே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ஸோ அந்த ஒரு ரிஸ்க்கை வந்து எங்கள் அப்பா எடுத்தார். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு சேமியா எல்லாரும் செய்கிற மாதிரி ஒரு சேமியா தயாரித்தோம். பட் எங்களுக்கு அது அந்த அளவுக்கு சிறப்பாக போகவில்லை. அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து சேமியா வந்து ரோஸ்டட் சேமியா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இன்னோவேட் பண்ணுறோம். ஓகே. அந்த இன்னோவேட் பண்ணப்போ தான் வந்து நாங்கள் அணில் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பிஸ்னஸில் என்ன முக்கியமானதுன்னா நம்ம தொழில் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அதில் என்ன மாதிரி இன்னோவேஷன் பண்ணி அந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தான் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம். ஓகே. இந்த இன்னோவேஷன் யாரும் பண்ண முடியலன்னா அவங்களால அடுத்த லெவலுக்கு அவங்களால வரவே முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இன்னோவேஷன் இஸ் இன்எவிட்டபிள் ஃபார் எனி ஆண்டர்பிரனர்ஸ். ஓகே சார். சார் மற்ற சேமியாவோட அந்த அணிலில் இருக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல சார், மற்றதை விட இதில் என்ன மாறுபடுது, குவாலிட்டியாக என்ன விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க சார்? ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பிராண்டு தான், ஆனால் நிறைய பிராண்ட் மார்க்கெட்டில் இருக்கும் டீட்டெயில்டாக பார்க்கும்போது. ஸோ அந்த பிராண்டை ஒப்பிடும் போது உங்கள் பிராண்டில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது குவாலிட்டி. நாங்கள் 1984 எந்த மாதிரி நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணோமோ அதே குவாலிட்டிலாம் இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி மக்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே. அதில் வந்து என்னென்னா நாங்கள் வந்து எப்படி இருந்ததுன்னா இதை ரோஸ்ட் பண்ணி
குக் பண்ணி தயாரிக்கணும் இல்லத்தரசிகள். நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா டைரெக்டாக அதை ரோஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக சமைக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸை வந்து இன்னோவேட் பண்ணோம். ஸோ எப்பயுமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபு நீங்கள் ஒரு விஷயத்தை எளிமையாக்குனீங்கன்னா அதே போதுமானது, அவங்களே உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட டைமை சேவ் பண்ணோம். அது வந்து ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ப்ராடக்ட் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து எங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சர் மூமெண்ட் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர். அதுவும் கேட்கலான்னு இருந்தேன். ஒரு ப்ராடக்ட்லேயே சிஸ்டம்லேட்டாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. ஸோ இன்னும் நிறைய ப்ராடக்ட் வருவதற்கு காரணம் என்ன? உங்கள் பிராண்டு மீது நீங்கள் மக்கள் வைத்த நம்பிக்கை ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம். அதாவது ஒரு பிராண்டை மக்கள் நினைக்கலைன்னா அந்த பிராண்ட் சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாக ஆகவே முடியாது. ஓகே. பட் மக்கள் நினைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அஸ் அ மேனுஃபேக்சர் நம்ம உருவாக்க வேண்டியதுக்கு. ஒன்று வந்து தரமான ஒரு பொருள், ரெண்டாவது சரியாக அந்த பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, மூன்றாவது நம்ம ஒரு ப்ராடக்டை விட இது அசோசியேட்டடாக எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க முடியுமோ அவ்வளோ ப்ராடக்ட் தயாரிக்கிறப்ப மக்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறவங்க அந்த ஒரு பிராண்டு அவங்களுக்கு பதிஞ்சதுனால இது இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்க. அதுவும் இல்லாமல் ராகி சேமியா வந்து எங்களுடைய ரொம்ப சிறப்பான ஒரு ப்ராடக்ட். நாங்கள் வந்து ராகி சேமியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 60% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் நாங்கள் தான் வச்சுட்ருக்கோம். என்னோட ஃபேவரட் ஃபுட்டு சார் அது. ஆமாம், எல்லாருமே பிடிச்சது வந்து அணிலில் வந்து ராகி சேமியா வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு. ஏன் அதுனா எங்களோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். நாங்கள் தயாரிக்கிற அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இன்ன வரைக்கும் யாருனாலும் தயாரிக்க முடியல. அது வந்து வெரி சீக்ரெட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அதை நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு சீக்ரெட்டாக வச்சிட்ருக்கோம். எங்கள்கிட்ட இருக்கிற அந்த மவுத் ஃபீலாக இருக்கட்டும், ஒரு அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும், எந்த ராகி சேமியாலும் உங்களால் வந்து கொடுக்க முடியாது. அதுதான் வந்து இன்ன வரைக்கும் ஒரு யூனிக் ஃபீச்சராக அந்த இதெல்லாம் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்பா ஆரம்பித்த பிஸ்னஸ், அடுத்த அந்த பிஸ்னஸ் உங்கள் கைக்கு வரும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஸோ இந்த பிஸ்னஸை என்ன கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு எதிர்பார்த்தீங்க, என்ன நினச்சிங்க சார்? நான் வந்து எம்பிஏ படிச்சுட்டு நான் பிஸ்னஸ்குள்ளே வரணுன்றப்ப ஐ டிடன்ட் சூஸ் அனில் சேமியா. ஓகே. நான் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருந்தேன். ஏன்னா ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்குள்ளார நமக்கு சுதந்திரம் மிக குறைவாக தான் கிடைக்கும். நம்மளால் நினச்சதை வந்து செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கடினமாக தான் இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஃபேமிலி பிஸ்னஸ்குள்ளே வரல. நான் ஃபஸ்ட்டு ஃப்ளார் மில்லிங் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பிஸ்னஸாக நான் எடுத்துகிட்டு போனேன். திருச்சியில் மணிகண்டத்தில் ஒரு ஃப்ளார் மில் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2003 ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. 2002 பிறந்தேன் சார் நான். ரொம்ப நன்றி. ஓகே. 2003 என்னுடைய பிஸ்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஃப்ளார் மில்லிங் ஸ்டார்ட் பண்ணேன். 2008 வரைக்கும் என்னோடய ஜேர்னி வந்து ஃப்ளார் மில்லிங் தான் இருந்தது. தென் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அந்த அனில் ஃபுட்ஸும் வளர்ந்துட்டு இருந்தது. அப்போ அப்பாவும் அண்ணனும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு தேவை இருந்தது. ஏன்னா பிஸ்னஸ் வளர்ந்துட்டு இருக்கனால நானும் வந்தால் சிறப்பாக இருக்கும்னு நினச்சாங்க. ஸோ நானும் இந்த 2008 வந்து அணில் அப்போ தான் வந்து என்டர் ஆகிறேன். பட்டு நம்ம எம்பிஏ படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து யோசிக்க முடியும். பட் நான் உள்ள அனில் சேமியாக்குள்ளே வந்த உடனே எல்லாம் நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பாட்ட ஷேர் பண்ணுவேன். அப்பா இது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் வளர்ந்துடும், அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது உண்டு. பட் எங்கள் அப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டு எதுவுமே அடுத்த நாள் பண்ண மாட்டார். அவர் அப்படியே சைலண்ட் ஆகிடுவார். நானும் வந்து நிறைய நேரங்கள் யோசிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு 6 மாதம் வந்து இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ கூட நான் நினச்சிருண்டு, என்னடா நம்ம தேவையில்லாமல் நம்ம வந்துட்டோமோ, பெசாட்டு அதிலே இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சது உண்டு. பட் ஒரு விஷயம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. நீங்கள் ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸை நீங்கள் அடுத்த உங்களுடைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ப்ரூவ் பண்ணாமல் அவங்க உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பர்டனை கொடுப்பாங்கன்னா அது வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து யோசித்தேன். அப்போ ஒரு சேல்ஸ் டீம் ஒன்று தேவை அப்படின்னு எங்கள் அப்பா யோசிச்சுட்டு இருந்தப்போ உடனே இம்மீடியட்டாக நான் ஒரு சேல்ஸ் டீம், எல்லாரும் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுவாங்க, எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதை நான் பார்த்தேன். உங்களுக்கு ஒரு கேட்டகரி கிடைக்க. ஆமாம், ஒரு சேல்ஸ் டீமை உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்தில் டக்குன்னு ஒரு சேல்ஸ் மேனேஜர் போட்டு ஒரு சேல்ஸ் டீமை உருவாக்கணும். சேல்ஸ் வர என்ன ஆகும், நமக்கு வந்து சேல்ஸ் கூடுறப்ப நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வேணும். அப்போ நம்ம ஒரு ஃபேக்ட்ரி மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் உள்ளே வராரு, அவர் சேல்ஸை கூட்டுறாரு. சேல்ஸ் கூட்டுறப்போ நமக்கு எம்ப்ளாயிஸ் வேணும். அப்போ நமக்கு வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் உள்ளே வராரு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 9 டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கள் இதில் இயங்கிட்டு இருக்கு. சுதந்திரமாக முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஃபேமிலி ரன் பிஸ்னஸாக இருந்ததை
டோட்டலி ஆர்கனைஸ்டு ஒரு கார்ப்பரேட் சிஸ்டத்தில் ரன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ன வரைக்கும் நாங்கள் ரன் பண்ணிட்டுருக்கோம். ஓகே சார். சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து என்னைக்காக கேட்டிருக்கீங்களா அப்பா கிட்ட இந்த அணில் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வந்ததுக்கு எதனால் அப்படின்ட்டு? ஏன்னா இப்போ நிறைய ட்ரோலிங் மெட்டீரியலில் இந்த அணிலை வச்சு ஒருத்தரோட ஃபேன்ஸை வந்துலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அணில் எப்படி சார் உள்ள வந்து? அணில் பெயர்க்காரணம். ஸோ அப்போ வந்து 1984 வந்து ஒரு பிராண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற யோசனை வந்ததுப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு பேப்பரில் அணில், குயில், சிங்கம் அப்படின்னு ஒரு 6-7 பேர்களை எழுதி பக்கத்தில் இருந்த கோயிலில் போய் போட்டு அது எடுத்தப்போ 3 தடையும் அணில் தான் வந்துச்சு. ஸோ இது வந்து காட்ஸுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் யோசித்து அந்த இடத்துல செயல்படுத்தோம். இன்ன வரைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் எங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. இவ்வளோ பெரிய பிராண்டு சீட்டு குலுக்கி போட்டு பேரை தேர்ந்தெடுக்கிறது இப்போதான் சார் நான் கேள்விப்படுறேன். அப்போ வந்து அவ்வளோ நமக்கு ஃபினான்சியலி வி ஆர் நாட் வெரி சவுண்ட் பிஸ்னஸ். ஓகே. அப்போ வந்து ரொம்ப சின்ன ஆர்கனைசேஷன். நமக்கு போய் இந்த மார்க்கெட்டிங் வச்சுக்கிறது, பெயர்க்காரணங்கள் உருவாக்குறது, இந்த இதை வந்து ஒருத்தரை வச்சு அதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கணும். பட் அது இன்ன வரைக்கும் அது சிறப்பாக தான் இருக்குது. எங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து அது எங்களுக்கு ஒரு இன்ன வரைக்கும் பாசிட்டிவாக நாங்கள் உயர்ந்துக்கிட்டே தான் போகிறோம் எங்கள் தொழிலில். ஓகே சார். சார் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த அணில் பிராண்டில் வந்து கொண்டு வரலான்னு இருக்கீங்க? ஆல்ரெடி 15 ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. இன்னும் என்ன சிறப்புகள்லாம் கொண்டு வர போகிறீங்க சார்? சரி, இப்போ நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 350 கோடிகள் வியாபாரம் டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1600 எம்ப்ளாயீஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த 1600 எம்ப்ளாயீஸில் 95% உமன் எம்ப்ளாயீஸ் தான் எங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் வந்து 50% 33% அப்படின்னு இது பண்ணிகிட்ருக்கப்போ நாங்கள் வந்து உமன் எம்ப்ளாயீஸுக்கு வந்து 95% கொடுத்து எங்கள் நிறுவனத்தில் பணியாற்றி வச்சிட்ருக்கோம். ஸோ இதை வந்து நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம், எங்களுடைய இன்னும் ஒரு 5 வருடங்களில் நாங்கள் எங்கே இருக்க ஆசைப்பட்றோன்னா, நாங்கள் வந்து ஒரு 1000 crore பிஸ்னஸாக இதை வந்து உருவாக்குற அந்த பயணத்தில் இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு 150 ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரித்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஒரு 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பயணத்திலும் இருக்கும். ஸோ இந்த 3 அஜெண்டா தான் நாங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எங்களோட பிஸ்னஸை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே. அப்போ இங்கே வந்து பாதி பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ரெடியாக இருக்குது ஃப்யூச்சரில். சார் தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு ஆண்டர்பிரினருக்கு முக்கியமாக இந்த கேட்டகரி வந்து தேவை அப்படின்னா எந்த கேட்டகரிலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு ஆண்டர்பிரினராக நான் இருக்கணும் அப்படின்னா? சரி, 2 விஷயங்கள் நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ரிஸ்க் எடுக்கணும். ஓகே. ரிஸ்க் எடுக்க தயங்கினார்னா அவர் ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2வது டிசிப்ளின். ஓகே. ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணுன்னா டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த முடிவுகளை வந்து குயிக்காக எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம டிசிப்ளினாக இருக்கிறப்ப தான் நம்மளை சுற்றி பயணிக்கிற அந்த எம்ப்ளாயீஸும் டிசிப்ளினாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் வந்து ஒரு ஆண்டர்பிரினருக்காக இருக்கட்டும், ஒரு லீடராக இருக்கட்டும், நான் மிக முக்கியமாக பார்க்குறேன். ஓகே சார், சூப்பர் சார். சார் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப அதிகமான ஸ்பெஷலான ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த வேல்யூ ப்ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்டையும் இருக்குது. வாங்கி நாங்கள் விலையை கேட்கும் போது எங்ககிட்டையும் ஒரு கேள்வி இருக்கும், இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏன் இவ்வளோ விலை, இந்த விலையை ஏன் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல சார். அது எங்கேருந்து எப்படி உருவாக்குவீங்க சார்? இப்போ எங்கள் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சேமியா. எங்களோட ப்ரைமரி ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அனில் சேமியா. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்குள்ளார தான் நாங்கள் எம்ஆர்பி வச்சுருக்கிறோம். ஆமாம். ஸோ ஒரு 20 ரூபாய்க்குள்ளார அதோடைய ரா மெட்டீரியல், அதோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், அதுக்கும் இல்லாமல் எங்களுடைய ப்ராஃபிட், இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து அந்த எம்ஆர்பியை டிசைட் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்னா அவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 20 ரூபாய்க்குள்ள ஒரு ப்ராடக்டை குவாலிட்டியாக தயாரித்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனது பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பட் எங்களால் எப்படி சாத்தியமாகுதுன்னா எங்களுடைய மாஸ் ப்ரொடக்ஷன். வி ஆர் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் இன் தமிழ்நாடு. ஸோ எங்களால் வந்து பர்ச்சேஸை வந்து எங்களால் வந்து பெட்டர் ப்ரைஸில் வாங்க முடியுது. அதுவும் இல்லாமல்
மார்க்கெட்டிங் நாங்கள் 360 மார்க்கெட்டிங் பண்ணுறோம். மார்க்கெட்டிங்னு ஒரு பட்ஜெட் வச்சுருக்கிறோம். எங்களால் வந்து எல்லா இடத்தையும் ரீச் பண்ண முடியுது, எல்லா கன்சியூமர் ரீச் பண்ண முடியுது. ஓகே ஒரு ஜென் கிட்ஸ்லேருந்து, ஒரு வயதான பார்ட்டிலேருந்து, ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து எல்லாரையும் எங்களால் ரீச் பண்ண முடியுது. ஓகே ஸோ இதுதான் வந்து நாங்கள் பண்ணுற முக்கியமான விஷயங்கள். ஓகே சார். சார் இப்போ நிறைய டிஜிட்டல் ஆயிடுச்சு. இந்த 2026 இருக்கும்போது ஃபுட்டில் வந்து இன்னும் நிறைய இனோவேஷன்ஸ் வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டைரெக்டாக இருக்குது சார். ஸோ அதை பூர்த்தி செய்கிற மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலான்னு இருக்கீங்க சார்? கொழுக்கட்டை ஃப்ளார் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கேட்டகரியே வந்து இல்லவே இல்லை. ஓகே. ஆனால் அந்த கொழுக்கட்டை ஃப்ளார் அப்படின்ற ஒரு கேட்டகரியை நாங்கள் தான் வந்து இன்னோவேட் பண்ணி லான்ச் பண்ணோம். ஸோ அது வந்து விநாயகர் சதுர்த்தி அந்த சமயத்தில் வந்து ஒரு முக்கியமான எங்களுக்கு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட இன்னோவேஷன்னா அனில் தான். ஏன்னா எங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட் இன்னோவேஷன் தான். ராகி சேமியா வந்து ஒரு இன்னோவேட்டட் ப்ராடக்ட். அந்த காலத்தில் மில்லட்ஸ்னு ஒன்று இல்லாத ஒரு சூழ்நிலையிலே we are the first person to launch ராகி சேமியா. அதுவும் இல்லாமல் இப்போ மில்லட்ஸில் நாங்கள் வந்து கொடுத்துருக்க வெரைட்டிஸ் எந்த கம்பெனியும் இப்போ வரைக்கும் கொடுக்கல. எங்கள்கிட்ட கம்பு, வரகு, சோளம், திணை எல்லா கேட்டகரிலையும் இருக்குது எங்கள்கிட்ட வந்து. அந்த மாதிரி நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் இன்னோவேட் பண்ணி தான் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ எங்கள் ரீசெண்டாக நாங்கள் என்னென்னா மில்லட் தோசா ஃப்ளார் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இன்னோவேட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து என்னென்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃப்ளாரை தண்ணியில் கலக்கி 15 நிமிஷம் கழித்து அப்படியே தோசை சுடலாம். இட்ஸ் அ வெரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் அதை ஒரு விஷயம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதுவும் எடுத்துகிட்டு வர போகிறீங்களா? ஆல்ரெடி லான்ச்டு. நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாஸ்தாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் பைப்லைனில் வந்து வி ஹாவ் 20 to 25 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கான R&Ds போயிட்டுருக்குது. வெகு விரைவில் எங்கள்கிட்ட வந்து நிறைய சர்ப்ரைசஸ், நியூ ப்ராடக்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே சார். சார் பிஸ்னஸில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் சார். ஒரு கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விதமான ஸ்ட்ரகிள்ஸும் ஹேர்டல்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்? ஸோ அந்த டைமில் நிறைய ப்ரெஷர் ஆகிட்டு நம்ம நிறைய யோசிக்கணுமோ அப்படின்ற விஷயங்களுக்குள்ளே உட்பட்டிருக்கீங்களா? ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சார்? கொரோனாவோட ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் உலகத்தில் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக. பட் கொரோனாவில் ஒரு நாள் கூட ப்ரொடக்ஷன் நிப்பாட்டல அப்படின்றது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். ஸோ நாங்கள் ஒரு நாள் கூட கொரோனாவில் எங்கள் ப்ரொடக்ஷன் நிப்பாட்டல. பிகாஸ் எங்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருள் கேட்டகரியில் வருது. ஏன்னா மக்கள் சாப்பிடணும். அதனால் வந்து கவர்மெண்ட் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. வி ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் அதை எல்லாத்தையும் பண்ணி இம்மீடியட்டாக பண்ணி ஒரு நாள் கூட ப்ரொடக்ஷன் நிப்பாட்டாமல் எங்களுடைய ப்ரொடக்ஷனை இன்ன வரைக்கும் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு கொரோனாவில் எல்லோரும் வந்து சேல்ஸ் ரொம்ப டேர்ன் ஓவர் குறைஞ்சிடுச்சுன்றாங்க. எங்களுக்கு ஜாஸ்தி டேர்ன் ஓவர் பண்ணி நாங்கள் கொரோனா டைத்துலாம் ஜாஸ்தி டேர்ன் ஓவர் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி எங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஸ்டெப்பிங் ஸ்டோனஸாக தான் நான் பார்க்குறேன். நான் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வந்ததுன்னா அதை வந்து நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம். அதுலேருந்து எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம பிராண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத திங்க் பண்ணி அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். ஓகே சார். சார் எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். நைட்டு உங்களுக்கு தூக்கம் வருதா? நிம்மதியான தூக்கம் வருதா சார்? வருதா? வருது. ஓகே, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டா, சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே மண்டையை பிச்சுக்கும், நைட்டு தூக்கம் வரல அப்படின்னு கேள்விப்பட்டவங்க அதிகம். ஸோ நீங்கள் ரொம்ப சில்லாக இருக்கீங்க. ஸோ இது எதனால் சார்? ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து அந்த பிஸ்னஸில் அந்த முடிவுகளை அவர் எடுக்கக்கூடாது. அவருக்கு கீழே இருக்க டீம் தான் வந்து அந்த முடிவுகளை எடுக்கணுன்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து அவர் வந்து உருவாக்கணும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து எல்லா முடிவுகளும் நம்மளே எடுத்தோன்னா அதில் எந்த விதமான நமக்கு வந்து நேரம் அவ்வளோ கிடையாது. ஸோ நமக்கு கீழே அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு டீம் நம்ம உருவாக்குனா தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நம்மளுடைய திங்கிங் எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபார்மேஷன், அடுத்த என்ன R&Dயில் என்னென்ன ப்ராடக்ட் உருவாக்க போகிறோம் அதை தான் நம்ம திங்க் பண்ணணும். டே இன் டே அவுட் ஆக்டிவிட்டீஸில் முடிவுகள் நம்ம எடுக்க ஆரம்பித்தோம்னா
அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து இழந்துக்கிட்டே இருக்கிறோம். ஓகே. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். டே இன் டே அவுட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எங்கள் மேனேஜர்ஸ் தான் பார்த்துக்குறாங்க. அவங்க தான் வந்து எஃபிஷியண்டாக ஹேண்டில் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட் வேணும்ல சார். ட்ரஸ்ட் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அந்த ட்ரஸ்ட்டை வந்து எப்படி வந்து சம்பாதிக்கணும்? ஏன்னா நிறைய ஓனர்ஸ் கிட்ட எம்ப்ளாயாக இருக்கவங்க வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து சம்பாதிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உங்கள் சைட்லேருந்து உங்களோட மேனேஜர்ஸ் வந்து உங்ககிட்ட நீங்கள் அவங்க மேலே ட்ரஸ்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்க என்ன கேட்டகரியில் நம்பிக்கை வந்தது சார்? ஸோ இந்த ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. இன்னைக்கு இருக்க பிஸ்னஸில் வந்து இந்த ட்ரஸ்ட்ஃபுல் பீப்புள் வந்து மிக குறைவாக தான் இருக்கிறாங்க. பட் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயிஸும் நடந்துக்குவாங்க அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே ஒரு யோசனை. நம்ம அவங்கள ட்ரஸ்ட்ஃபுல்லாகவும் ஒரு நல்ல விதமாக நடத்துகிறப்ப நமக்கு என்ன சொல்லுவாங்க, நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது, எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அதுதான் வந்து சொல்லுது. அப்படின்றப்ப அதே தான் நமக்கு திரும்ப கிடைக்க போகுது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறோமோ அதே அளவுக்கு எம்ப்ளாயிஸும் நமக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் எப்பயுமே ஒரு விஷயம், 10 கத்திரிக்காயில் ஒரு சொத்த கத்திரிக்காய் இருக்கத்தான் செய்யும். அதுக்கோசரம் நம்ம 9 பேரை நம்ம வந்து யோசிக்க வேண்டிய, நமக்கு நல்ல பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நம்ம ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணால் கூட அந்த 9 பேரே நமக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கிறாங்களே, அதனால் அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த ஒரு நபரை வச்சு நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஓகே சார். சரி, அதுக்கப்புறம் பிஸ்னஸை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்க? ஸோ பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்ல, வீட்டிலே கிரிட்டிசம்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணாலே வந்து நிறைய விஷயங்களை சுற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி எதனா அனுபவம் இருக்கா சார்? சரி, இப்போ இந்த பிஸ்னஸை நானும் என்னுடைய பிரதர் மிஸ்டர் கமலஹாசன் 2 பேரும் தான் சேர்ந்து இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ அவர் வந்து ப்ரொடக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறார். நான் வந்து சேல்ஸ், மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஸோ எங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் வீட்லேயும் வந்து நிறைய நேரங்களில் வந்து நாங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு, சரி சிறப்பாக பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற ஒரு 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 பாசிட்டிவாக என்கரேஜிங் மூட் தான் இருக்குமே தவிர எங்கேயுமே வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி எந்த விஷயங்களும் வந்து அவங்களும் யோசிக்கிறது இல்லை. ஸோ இதனால் வந்து எங்களுக்குள்ளார ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேமிலியோடைய மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இன்ன வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, பிஸ்னஸ் நம்ம எடுத்தால் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு சில ஹாப்பி மொமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ மறக்கவே முடியல, என் பிஸ்னஸ் லைஃப்லேயே வந்து நான் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸ் லைஃப்லேயே இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நான் ரொம்ப நாளாகவே நினச்சி என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா எந்த மொமெண்ட்டை வந்து சொல்லுவீங்க? நாங்கள் விஜய் சேதுபதி வந்து பிராண்ட் அம்பாசிடராக எங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து கொண்டு வந்தோம். ஓகே. தட் வாஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட் இன் அவர் பிஸ்னஸ் ஜேர்னி. ஓகே. ஸோ நாங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கணும். அதாவது என்ன, பிராண்ட் ரீபொசிஷனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும். அதாவது என்னென்னா, எங்களுடைய லோகோவெல்லாம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும், எங்களை ப்ராடக்ட் டிசைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும், எங்களுடைய கம்யூனிகேஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் டோட்டலாக இந்த ரீபொசிஷனிங் அப்படின்றது வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சரியாக நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ நாங்கள் அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அது வந்து மக்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதனால் நமக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வச்சு அவர் மூலமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் நாங்கள் விஜய் சேதுபதியை வந்து நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணோம். அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் எங்களுடைய மில்லட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணோம். ஸோ தட் வாஸ் அ வெரி செரிஸ்ஃபுல் மூமெண்ட் இன் அவர் ஜேர்னி. ஓகே சார், சூப்பர் சார். சார் அவர் ஏதாச்சும் சொன்னாரா ஃபுட்டை பற்றி? ஸோ நான் சாப்பிட்ருக்கேன், ஸோ எனக்கு இந்த வெரைட்டி வந்து இந்த 15 ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு இந்த வெரைட்டி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ரிவ்யூ வந்தது சார்? இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, ஒன்லி வந்து ஆட்ஸ். ஆமாம். ஓகே சார். சார் தேங்க்யூ சார், நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அழகாக போச்சு இந்த நேர்காணல். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.